ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, இல்லை எப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் போல் ராகி மாவு எடுத்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ராகி மாவு பதிலாக நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த அப்பத்துக்கு. இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக நான் வேர்க்கடலை, தேங்காய், வெல்லத்தை சேர்த்து நம்ம இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சு வர கேப்பில் நம்ம வாழை இலையை வாட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நம்ம உருட்டி அதை நம்ம தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காட்டியும் அந்த ஸ்டஃபிங்கும் ஆறி வந்துடும். அந்த ஸ்டஃபிங் ஆறி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலையை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு உள்ளே வச்சுட்டு வாழை இலையை போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் பார்த்தா வெந்து வரல, 20 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா வெந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.